ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம RCBL 2025 தான் ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ ஸ்பான்சர் பை தினேஷ் கேமர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தினேஷ் கேமர். அண்ட் ஓகே, நான் இங்கே தினேஷ் கேமரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். தினேஷ் கேமர்கிட்ட தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் நீங்கள் தினேஷ் கேமர் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, இப்போ வந்து நான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் RCBL 2025 மேட்ச் நடக்க போகிறது. அண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபைவ் டைம் சாம்பியன்ஸ். இந்த மேட்ச் நம்ம இந்த 2025 IPLல RCBLல நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமான்னு பார்க்கலாம். ஓகே, இது சென்னையில் நடக்குது. இங்கே வந்து அகைன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறீங்க. ஓகே, சென்னை சேப்பாக்கத்தில் தான் இந்த மேட்ச் நடக்குது. அகேன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கூட. ஓகே, இப்போ டாஸ் போட 2 டீம் கேப்டனும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே வந்து கிரவுண்டை காமிக்கிறாங்க. அங்கே ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் தோனியும் ருத்ராஜ் கைக்வாடும் வந்திருக்காரு. இங்கே வந்து நம்ம வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்கோம். பவுலிங்கை நம்ம ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்கள் தினேஷ் கேமர் ஃபேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பவுலிங் ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். கீழே நான் கொடுத்துருப்பேன் தினேஷ் கேமர் சேனல்லாம் கீழே அந்த பேர்லாம் கொடுத்துருப்பேன். அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மறக்காமல் போய் நீங்கள் தினேஷ் கேமர் சேனல் பாருங்கள். நல்லா இருக்குங்க அந்த சேனலு. நல்லா கமெண்ட் எல்லாம் கொடுப்பாரு. ஓகே, செலக்ட் நியூ பவுலர்னு சொல்கிறாங்க. ஓகே, செலக்ட் பண்ணலாம். செலக்ட் இம்பேக்ட் பிளேயர் இப்போ வேணாம். இப்போ வந்து நம்ம பவுலரை போடலாம். பவுலிங் போடலாமா? ஓகே, மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மாவும் வில் ஜாக்ஸும் வராரு. ஓகே, பவுலிங்கோட குமார் அமிதா கே அஹமத் வந்திருக்காரு. ஓகே, ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில். ஓகே, நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணாமல் போடலாமா? சரி, நம்ம ஒரு 2 hours 3 hours போடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் வச்சுருக்காங்க ரோஹித் சர்மா. அண்ட் இங்கே ஓவர் த்ரோக்கான சான்ஸ். இங்கே ஓவர் த்ரோ வருமா? ஆமாங்க, இங்கே ஓவர் த்ரோ, பட் சின்ன ஓவர் த்ரோ தான், அதனால் ரன்னும் ஓட முடியாது. அண்ட் செகண்ட் பால் போட வராரு. அண்டு செகண்ட் பால் தூக்கி விட்டுருக்காருங்க. ஒரு 6 ரன்ஸ் வந்திருக்குங்க. இங்கே ரோஹித் சர்மா கலக்கிட்டுருக்காரு, பட் அங்கே தான் சொதப்பிட்டுருக்காரு. இது ரோஹித் சர்மாவா வில் ஜாக்ஸா? வில் ஜாக்ஸ். ஓகே, இங்கே ஒரு 4 வந்திருக்கு, இல்லை 6 அது. ஓகே, ரவிச்சந்திர அஸ்வின் வந்திருக்காரு. அங்கே போடலாம். தூக்கி விட்டுருக்காருங்க. இதுவும் ஒரு 6 ரன்ஸ் வந்திருக்கு. இங்கே RCBL ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால பால் போட கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் பார்த்துருக்கேன், பட் விளாட இப்போ கஷ்டமாக இருக்குது. தினேஷ் கேமர் சேனலில் பார்த்துருக்கேன், பட் இப்போ விளாட கஷ்டமாக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பவுண்ட்ரி. ரெண்டு தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே 4 போமா? எஸ், 4. ஏங்க தடுத்துட்டானுங்க. ஓகே, இங்கே எவ்வளோ ரன்ஸ் வந்திருக்குன்னு தெரில. கீழே நான் தினேஷ் கேமரை இது கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் காப்பிடேட் வீடியோன்னு நினச்சிடாதீங்க. திஸ் ஒரிஜினல் வீடியோ. போய் தினேஷ் கேமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஆட் ப்ளே பண்ணிட்டு வரேன். ஆட் பிளேயிங், அதாவது விளம்பரம் போட்டுட்டு வரேன். 2 ஓவர் போட்டுல 33 அடிச்சிருக்காங்க. ஓகே, ஆட் பார்த்துட்டு வந்ததில் ஆட்டோ ப்ளே பண்ணதில் 157 அடிச்சிருக்காங்க டார்கெட்டு. ஓகே, 157 ஒரு நல்ல டார்கெட் தான்.
158 நம்மளுக்கு டார்கெட்டு. ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அண்ட் வாங்க மேட்ச் உள்ள போகலாம். நம்மளுக்கு 148 120 பாலில். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம் ரெடி ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம டீமுங்க இந்த சென்னைக்கு வந்து ஒரிஜினல் நேமும் ஒரிஜினல் ஜெர்சியும் இல்லை. பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரிஜினல் ஜெர்சியும் ஒரிஜினல் நேமும் கொடுத்துருக்காங்க. 5 டீமுக்கு இந்தமாரி லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் கொடுக்கல. ஓகே, இங்கே ஒரு டாட் பாலோடு ஆரம்பிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்னு கூப்பிடலாம். அண்ட் இங்கே வயிற்றுலே வாங்கியிருக்காங்க ஒரு அடி. ஃபோன் ஹேங் ஆகுதுனால அடிக்கவே முடியலங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்லோ ஷாட். ஓகே, இங்கே வந்து உருட்டி விட்டு விளாண்டுட்ருக்காது. கட்டாயமாக 2 ரன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 ரன் தாங்க வந்திருக்கு. ஓகே ஓகே, பேக் ஃப்ரூட்டில் ஆடி இருக்கும். பட் அடி தான் வந்திருக்கு. இங்கே இன்றைக்கி என்னங்க இது, ரன்னே கொடுக்க மாட்டுறாங்க. ஓகே, என்னடா இது அடிக்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஆடுறதுனால இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு தெரிலங்க. ஓகே, இங்கே ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு, கழுத்தில் இன்ஜுரி ஆகிருக்கு. ஓகே, யாருக்கு? டெவன் கான்வேக்கு இன்ஜுரி ஆகிருக்கா? பட் ஆடுவார் டெவன் கான்வே, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டெவன் இப்போ ருத்ராஜ் கைக்வாடு தாங்க இதில் இருக்காங்க ஸ்ட்ரைக்கு. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் பால் போட வராரு. யாருன்னு பார்க்கல சரியா. ஹர்திக் பாண்டியா கேப்டனே வந்திருக்காருங்க. ஹர்திக் பாண்டியா. ஓகே, இங்கே தூக்கி விட்ருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்குங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. பெரிய விசில் விளையாடுங்க. இந்த 4 நம்ம ரைப்ளே பார்க்குறோம். ஓகே, அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடைக்குமா? கட்டாயமாக பவுண்ட்ரி கிடைக்குங்க. நான் லோஜி மொபைல் வச்சுருக்கிறதுனால எனக்கு இந்தமாரி உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கும், அதை மட்டும் மன்னிச்சிடுங்க. ஓகே, இங்கே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. அந்த பவுண்ட்ரி இங்கே ஏங்க போல்டு ஸ்டம்ப்பு தெரிச்சிருச்சுங்க. என்னடா இதெல்லாம் கேட்குறீங்களே, என்னடா இது? போங்கடா, ரிவ்யூலாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரிவ்யூவே கிடையாது, அது ஆடு பார்த்தா அந்த விக்கெட் விழாமல் காப்பாற்றுறது. அது லோ குவாலிட்டி கேமில் மட்டும்தான் இருக்கும். இது யாரா இது? யாருங்க இது? யாரா இது? வாட் இஸ் பேட்ஸ்மேன் ஆர் ராஜா? யாருங்க இது? ஓகே, இங்கே ஒரு ஷாட்டுக்கு முயற்சி. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி கட்டாயமாக வரும். ஓகே, பவுண்ட்ரி வந்திருக்கு. அவுட்டா? அம்பையர் அவுட்டு கொடுங்க. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. முயற்சி. ஓகே, இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. அண்டு தூக்கி விட்டுருக்காருங்க. கேட்சு. இங்கே ஒரு கேட்ச் கேரி ஆகிருக்கு. ஏங்க இது எனக்கு இப்போ வர எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. முன்னாடிலாம் இது இருக்காதுங்க. ஓகே, இங்கே 2வது விக்கெட் கான். டெவன் கான்வே கான் ஃபார் 11. ஓகே, இந்த விக்கெட்டை பார்த்துட்ருக்கோம். டைரெக்டாக தூக்கி விட்டார். அண்ட் இங்கே கீழே வந்து ஒரு முடிச்சிருக்காரு. ஓகே, வி சிராஜ் வந்திருக்காரு. அவுட்டு கேட்டிருக்காங்க. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ வந்து டிஆர்எஸ் டைம். நம்ம வழக்கம் போல் இப்போ டிஆர்எஸ் எடுக்க மாட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். எடுத்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட ரிவல் ஃபேஸ் வேறு இருக்குது. அவுட்டான்னு பார்க்கலாம். அவுட்டா? பிச்சிங் அவுட்ஸ். ஓகேங்க, விக்கெட் ஹிட்டிங்க. இங்கே அவுட்டா?
இங்கே நாட் அவுட்டுங்க, நாட் அவுட் தான். இங்கே ரிவ்யூ லாஸ் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஓகே, இங்கே ஒரு நல்ல பவர் பிளேவாக சிஎஸ்கேக்கு அமையுமான்னு தெரில. அண்ட் இங்கே ஒரு பேசிகிட்டே இருக்கும் போது இங்கே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. போட்டு வெளுக்கிறாங்க சிஎஸ்கே. பட் 29 ரன் தாங்க வந்திருக்கு. ஓகே, நான் விட்டுருக்காரு. பட் இங்கே வந்து ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். தூக்கி விட்டுருக்காரு. கேட்சா? கேட்சுங்க. இங்கே ஒரு கேட்ச். இங்கே இந்த கேட்சை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஆனந்தம் தாங்கலை. சச்சின் ரவீந்திரா கான் ஃபார் 7. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் பிளேயரை உள்ளே கொண்டு வர போனோமா? இம்பேக்ட் பிளேயர் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். 10 ரன்னாவுக்கு பதிலாக யாரா அது? டி ஹூடாவை கொண்டு வந்திருக்கோம். டி ஹூடா யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக சொன்னால் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு சிங்கிள் வந்திருக்கு. இம்பேக்ட் பிளேயர் பெரிய இம்பேக்டில் கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகே, இங்கே ஒரு டைம் அவுட் வந்திருக்குங்க. சிஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். இங்கே வர ஆடு வருது. என்னடா இது டே, எதுக்குற ஆடு தெரியுங்க மண்டப் பசங்களா? ஓகே, இம்பேக்ட் பிளேயர் அவங்க இறக்கியிருக்காங்க நம்ம இறக்குற மாதிரி. இங்கே ஒரு ஸ்பின்னர் இறக்கியிருக்காங்க. ஆஃப் ஸ்பின்னர் அனுப்பி என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. இறக்கியிருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல பவுலிங். பவர் பிளே ஒரு ரொம்ப மோசமாக போயிருக்கு சிஎஸ்கேக்கு. இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ரியல் கிரிக்கெட் 24. ஓகே, பால் போடுறாங்க அண்ட் தூக்கி விட்டுருக்காருங்க. இங்கே ஒரு பவுண்ட்ரி யாருமா? இல்லை, 2 ரன்ஸ் ஓடி இருக்காரு. இல்லை, நிப்பாட்டியிருக்காங்க. 2 ரன்ஸ் ஓட முயற்சி தான். ஓகே, இங்கே ஒரு கேட்ச் கேரி ஆகிருக்கு. 4 விக்கெட் கான் ஆகிடுச்சுங்க. 4 விக்கெட் போய்விட்டது. இங்கே யாரோ ஒருத்தவங்க கானு. சிவம் டூபே வந்திருக்காரு. ஆருச்சாமி வந்திருக்காரு. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி. ஓகே, அவுட் கேட்டிருக்காங்க. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. அண்ட் டிஆர்எஸ் டைம். டிஆர்எஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களா? 9.5 நிமிஷத்துக்கு ஒரு டிஆர்எஸ் வந்துச்சு. பட் ஹர்திக் பாண்டியா டிஆர்எஸ் எடுப்பீங்களா? இல்லைங்க, டிஆர்எஸ் எடுக்கலை. டிஆர்எஸ் எடுக்கானான்னு சொல்லிட்டாங்க. இங்கே மறுபடியும் ஒரு அவுட்டு கேட்டிருக்காங்க. பட் இந்த தடவை அம்பையர் அவுட்டு கொடுத்துருக்காரு. பட் இப்போ நம்மளுக்கு டிஆர்எஸ் டைம் வந்திருக்கு. எஸ், டிஆர்எஸ் எடுக்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம் டிஆர்எஸ்ஸை. ஓகே, இது அவுட்டா? ஒரிஜினல் டிசிஷன் இஸ் அவுட். இன் லைன் அவுட்டாங்க. அவுட் நாட் அவுட் ப்ளீஸ், நாட் அவுட் குட்ரா. இம்பேக்ட் இன் லைன். நாட் அவுட்டா ப்ரோ? ஏன் ப்ரோ இவ்வளோ நேரம் என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஓகே, செக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு நல்லா செக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஏங்க ஃபோன் கிளிச் ஆகிடுச்சுங்க. ஓகே, மறுபடியும் வந்திருக்கேன். ஒய்ஃபை நெட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நெட்டால் தான் இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு டாட் பால் வச்சுருக்காரு. ஓகே, அகைன் ஒரு டாட் பாலா? எங்கள் ரிவ்யூவா? என்னடா இது டே? என்னடா விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கீங்க டே? என்னடா ஆச்சு உங்களுக்கு? மும்பை இந்தியன்ஸ் என்னடா திடீர்னு நல்லா ஆடுறீங்க டேய்? ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் ஜெயிக்கணும்டா. ஒரிஜினல் டிசிஷன் எடுறா. நாங்கள் ஜெயிக்கணும்டா ஒரிஜினலா. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. போங்கடா. ஓகே.
இங்கே ஒரு ஃபைட் வந்திருக்கு. ஓகே, உனக்கு என்னடா தெரியும்னு அவர் கேட்குறாரு. ஏய் தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும், நீ போ அப்படிங்கிறாரு. அண்ட் இங்கே ஒரு 4க்கு அப்புறம் கப்புள் ஆஃப் டைம் அவுட்டே. பேசின அடுத்த செகண்டே அவுட் ஆயிருக்காரு. ஜடேஜா கான் ஃபார் 0. தலை தோனி வந்திருக்காருங்க. தலை தோனி ரொம்ப ஏர்லியாகவே இறங்கியிருக்காரு. தலை தரிசனம் ஃபஸ்ட்டு மேட்சே வந்திருக்கு. அண்டு தூக்கி விட்டுருக்காரு. அண்டு இங்கே வந்து உருட்டி விட்டு விளாண்டுட்ருக்காரு. நம்ம கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிடலாம். ஓகே, மைக்கேல் யாரும் வந்திருக்காங்க. இது ஆஃப் ஸ்பின்னர். ஓகே, நம்ம 48 பால்ஸில் 109 அடிக்கணும். இருங்க, நான் ஒன்று சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, கமெண்ட்ரி சவுண்டை குறைச்சேன். கமெண்ட்ரி சவுண்டை சும்மா கேட்டுகிட்டே இருக்குது. ஓகே, போடுங்கடா எனக்கு அடிச்சு வெளுக்கிறோம். கேம் சவுண்ட் ஏன் வைக்கலன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க தான். லாஃப்ட் அண்ட் ஷாட்க்கான முயற்சி. இங்கே ஒரு கையிலே கொடுத்துருக்காருங்க ஒரு விக்கெட்டு. தலை தோனியா காணு. நோ ப்ளீஸ், நோ. ஏங்க, தலை தோனி கான் ஃபார் 10. ஓகே, இங்கே தூக்கி விட்டுருக்காரு. அண்ட் ஒரு பவுண்ட்ரி. சிஎஸ்கே கிட்டேருந்து ரொம்ப போரான பேட்டிங் தான் கிடச்சிருக்கு. அண்டு ஏங்க ஸ்டம்ப்பு கண்டுருச்சிங்க. இங்கே ஒரு விக்கெட்டுங்க. இந்த விக்கெட்டை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், கேஜிஎஃப் அனிமேஷன்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ரவிச்சந்திர அஸ்வின் கான் ஃபார் டக். இந்த விக்கெட் பார்க்குறோம். ஓகே, தூக்கி போகிறாரு. அண்டு இங்கே ஒரு ஸ்டோக்கு. அண்டு இங்கே ஒரு பெரிய ஃபைட்டுங்க. தூக்கி அடிக்க வராரு. ஓகே, டூபே இன்னும் இருக்காருங்க. கே ஹமீது வந்திருக்காரு. அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல, அதான் கே ஹமீதுங்கிறேன். ஓகே, இங்கே ஒரு 4 வந்திருக்கு. பவுண்ட்ரி. அண்டு இங்கே 2 ரன்ஸ் வந்திருக்கான்னு தெரில. இங்கே வந்து ஒரு 6 வந்திருக்குங்க. மேட்சோட ஃபஸ்ட்டு 6 இப்போ தான் வருதுங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ரொம்ப போராக பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க. ஓகே, மறுபடியும் தூக்கி விட்ருக்காரு. நான் போய் ஆஃப்லைனில் குயிக் மேட்ச் நிறைய மேட்ச் விளாண்டு நிறைய ட்ரைனிங் எடுக்க போகிறேன். இதில் நிறைய மேட்சஸ் இருக்குல்ல, அதில் நான் விளாண்டு ட்ரைனிங் எடுக்க போகிறேன். ஓகே, இங்கே பார்க்குறோம். ஓகே, தூக்கி 6 விட்ருக்காரு. 88 பால்ஸ் 8 விக்கெட்ஸ் போயிருக்கு. இன்னும் 2 ஓவரில் எவ்வளோ அடிக்க முடியாதுன்னு தாங்க நினைக்கிறேன். இன்னும் 2 பாலில் 61 அடிக்கணும். மேட்ச் முடிஞ்சுங்க. மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெற்றி இந்த இடத்துல அவங்க இடத்துக்கு சென்னை ஸ்டேடியத்தில் வந்து சென்னையே அடிச்சிருக்காங்க. ஹோம் கிரவுண்டான சென்னையில் நம்ம தோற்றுருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் வின் பை 58 runs. அண்ட் இந்த இதெல்லாம் பார்க்குறோம். இம்பேக்ட் பிளேயர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ரோஹித் சர்மா. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்குறோம். நம்ம ரொம்ப குறையிலன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நம்ம பாதாளத்தில் இருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்.